பெற்றவராம் கடவுளால் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவினால் தூயாவின் அருளால் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் அருளும் உண்டாவதாக. இருந்தவாறே தலைவணங்கி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நன்மைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கருணையாய் எங்கள் மேல் இறக்க பாராட்டி கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய நாளிலே நீர் தருகிற ஆசீர்வாதத்தோடு ஆலயத்திலிருந்து கூடுவதற்கு எங்களுக்கு துணை செய்ததற்கு நன்றியுடன் துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும் வந்து கொண்டிருக்கிற மக்களை விரைவாய் கூட்டி சேரும். வழிபாட்டில் பாட பாடல்கள் படிக்க இருக்கிற திருமுறை பாடம் ஒளிய வழியாக கேட்க இருக்கிற வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த வழிபாட்டில் நிறுவனம் மீட்பு இயேசு கிறிஸ்து வழியாக எண்ணிக்கொள்வோம் பெற்றவராக ஆமென். காலை வழிபாட்டுக்கு வழக்கமாக கடவுளை போற்றும் மனமாகவும் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே இரண்டாவது கீர்த்தனை திருமுதல் கிருபாசனே சரணம் ஜெகதல ரட்சக தேவாசனம் என்ற கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் எழுந்திருப்போம். கீர்த்தனைகளில் இரண்டாவது கீர்த்தனை திருமுதல் கிருபாசனே சரணம் ஜெகதல ரட்சக தேவாசனம். திருமுதல் கிருபாசனே சரணம் ஜெகதல கடாட்சி தினமனு தினம் சரணம் சர்வேசா நலவரே தீர்த்துவா சரணம் நமஸ்கரி கும்பகர்ணா சரணம் நம்பினே தருணம் தருணம் நம்பினே தினம் சரணம் சர்வேசா அருள்வே அருளரசே சரணம் அருள்வினோம் ஒளிவாய் சரணம் அதிகுணரே சரணம் கிரணமொழி அருள்வடிவே சரணம் சர்வேசா உலகிடமே பாவத்தில்
அவர் அன்பில் மனதிருக்குவார். நம்முடைய கடவுளத்திற்கே திரும்பப்படுகிறோம். மன்னிக்கிறதற்கு தயவுபடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்க நீதி உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவம் செய்வானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக எடுத்து பரிந்து பேசுவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாதாரங்கள் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிறுத்தி செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டவரை வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாகி கிருபையும் தேற்றத்தையும் தந்துள்ளுவாராக. ஆமென். நம் அனைவரும் எழுந்திருந்து நாளுக்குரிய சங்கீதத்தை படிக்கலாம். நாடுகளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற சிறப்பான சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 57ஆம் வசனம் 64ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 57ஆம் வசனம் முதல் 64ஆம் வசனம். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் காவலை உடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். இம்மாக்களின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் போனோம். பிதாவுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. ஆதியில் இருப்பதும் சதாகாலத்திலும் உண்டாவதாக. சபையாளரோ நாளுக்குரிய திருப்பதி பாடல்களை நான் படிக்கிறேன். இன்றைக்கு வசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி என்னாகும் 27:1 முதல் 17 முடிய. என்னாகும் 27:1 முதல் 13 முடிய. யோசேப்பின் குமாரனாகிய மனசேயின் குடும்பங்களில் மனசேயின் குமாரனாகிய மக்கிரின் மகனாகிய இளையருக்கு பிறந்த எபேருக்கும் திறனாயிருந்த செல்செலியாவின் குமாரர்களாகிய மக்கள், ரோபாட், ஒக்கல், மிகால், தீர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிய கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியராகிய எலிசேருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின போராட்ட கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மறைத்தார். அவருக்கு குமாரர்கள் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் கற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்கள் எங்களுக்கும் பணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செல்சேப்பியத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்கும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகவல் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மறைந்தால் அவருக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தில் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்கு சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவன் கிட்டின உறவின் முறையாளுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்கும் நியாய பிரமாணத்தின் இருக்க கடந்து என்று சொல்லியிருந்தார். முதலாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள்
16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 15 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 15 வரை உள்ள வேத வசனங்கள். துரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்திரக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமன் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினார், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாகுக. ஆமென். இன்றைக்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார் என்பதே. இந்த வரை கிறிஸ்தவ கீர்த்தனைகளை 220வது கீர்த்தனை என்னை ஜீவ பிள்ளையாக குறித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாம் கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 220 என்னை ஜீவ பிள்ளையாக குறித்து ஏற்றுக்கொள்ளும் என்னை ஜீவ சொந்த
ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 16/9/2020 திரு எஸ். ராபர்ட் பள்ளியா, அதே நாளில் திரு ஜே. ஜார்ஜ் சுவாமி, 19/9/2020 திரு வி. ஜான் கென்னடி, திருமண நாள் காண்பவர்கள் 15/9/2020 திரு தனராஜ், திருமதி கோவா மார்கரெட், 16/9/2020 திருமதி முலாக்கல். இன்றைக்கு கடந்த 11ஆம் தேதி நம்முடைய பேராயத்தின் 180வது செப்டம்பர் கன்வென்ஷன் நிலையத்தினுடைய நடைபெற்றுள்ளது என்று அறிவீர்கள். திங்கள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கியது. நேற்றைய தினத்திலே 10 மணிக்கு ஆசிரியர் கூடுகையும், மாலை 4 மணிக்கு திருமண்டல பெண்கள் கூடுகையும் இருந்தது. மாலை 7 மணிக்கு சிறப்பான கன்வென்ஷன் கூட்டமும் நடைபெற்றது. உங்களில் பலர் அதை பரிசீலித்து நம்புகிறேன். நிறைவு நாள் கூடுகை இன்று காலை 11 மணிக்கு ஆன்லைனிலே இணையதளத்தில் ஒளிபரப்பப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய நிலக்கோட்டையிலே கிங் டிவி லோக்கல் சேனலில் அது ஒளிபரப்பப்படுகிறது. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் யூடியூப் சேனலிலே கத்தீட்ரல் பாரிஸ் மாதிரி கொண்டிருக்கிறார்கள், அதிலும் ஒளிபரப்பப்படும். கண்டு ஐம்பது மைடிக்குமான அவசரத்தை உங்களுக்காக படிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பிலே அந்த வசனங்களை ஒவ்வொரு வாரமும் பதிவிடுகிறார்கள் நம்புகிறேன். அதை தொடர்ச்சியாக செய்யும்படியாக இந்த வாரத்திற்குரிய தலைப்பை சான்றுகளுக்காக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவர்கள் அந்த ஸ்திரியை நோக்கி ஒரு சொல்லியிருந்தவல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலகச்சல் என்று அறிந்து விசுவாசிக்கிறார். வசனத்தை படிக்கிறேன், உங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தமல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அடுத்த வாரம் படிக்க வேண்டிய வசனம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 16:8. இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அரசினுடைய வழிகாட்டுகள் பேராயத்தின் வழிகாட்டுகளுக்கு இந்த வழிபாடு நடைபெறுகிறது. அடுத்த அறிவிப்பு வருவதையும் இதே முறைமைகள் பின்பற்றப்படும். 8:15 மணிக்கு உரைப்பாகட்டும் கற்பனை சோதனை, 8:30 மணிக்கு வழிபாடுகளும், 8:45 மணிக்கு ஆலயத்துடைய மையக்கருத்து அடைக்கப்படும். நம்முடைய பாதுகாப்புக்கரிய நம்ம செய்கிறோம். ஒருவேளை வாட்ஸ்அப்பில் ஒரு தவறான
தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. அரசு அதிகாரிகள் நம்முடைய ஆலயங்களை சோதனை செய்ய போவதாகவும் அப்பொழுது நமக்கான முறைகளை பின்பற்ற சொன்னால் அதற்கு அவர்கள் அபராதம் இருப்பதாகவும் அந்த செய்திகள் இருந்து நாம் அதை கண்டு பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஆலயத்தை பொறுத்தப்பட்டு நாம் சரியான அரசு வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே சமுதாயத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இருப்பினும் நம்முடைய பாதுகாப்புக்காகவே நாம் ஆலயத்தின் மையக்காகவே 8:30 மணிக்கு நாம் அழைக்கின்றோம். உங்களுடைய இயல்புகளை தெரிவிப்பது அதை நாம் மாறுதல்களை செய்து கொள்ளலாம். அதே போல திருச்சபையார் தயவு கொடுத்து 1000 சந்திக்க வருவதற்காக இல்லங்களிலிருந்து ஃபோன் செய்து நான் இருப்பதை உறுதி செய்து திரும்ப ஆலயமாக கேட்டுக்கொண்டேன். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஆலய வளாகத்துக்கு வராமல் நல்லது என்பதை முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய கிராம திருச்சபையிலே ஜூலை மாதத்தில் இதுவரை நடைபெற்றிருந்தது. தொடர்ந்து இப்பொழுதும் இயல்புகளை தெரிவிக்கிறோம். அங்கே நடைபெற்று வந்ததால் திருச்சபையார் அதற்காக வேலைப்படுகள் நடைபெறி சிறப்பாக நடைபெற நான் இருந்தவாறே சிறப்பு பாடல்களை 11வது பாடம் சத்திய வேதம் பக்தர்கள் என்ற பாடலை பாடணும். அதை தொடர்ந்து நம்ம இருக்கிற அந்த ஊழியர்கார சத்திய வேதம் பக்தர்கள் சுத்தங்கள் சிறப்பு பாடல்களை பண்ணிக்குவாங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாலையின் தீபம் உத்தம மார்க்கம் காவல். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தரை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் இதயம் அறியோ கண்கள் தெரியோ இருட்டாத்மா உயிரடையும். சத்திய வேதம் பேதைகளிடம் ஞானமருளும் வேத புத்தகம் ஏழ்மை தரும் இரவும் பகலும் இதன் ஞானம் ஈவற்றங்கும் தனிமையிலும். சத்திய வேதம் வேத பெரிய தேவ புதல்வர் சேர நடத்திடுவார். இலைகள் முதிரா மரங்கள் போல இவர்கள் கனி தருவார். சத்திய வேதம் உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கதடும் நாமகற்றும். தங்களை தலை தாக்கி நான் போகும் பாதை உந்தன் வார்த்தை, நான் பார்க்கும் மொழியும் உந்தன் வார்த்தை, நான் என்னும் நினைவுகள் உந்தன் வார்த்தை, நான் என்னும் நினைவுகள் உந்தன் வார்த்தை, நன்மைகள் செய்யும் உந்தன் வார்த்தை, நன்மைகள் செய்யும் உந்தன் வார்த்தை. எங்கள் கண்களை மீட்பமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, அடியவனை பார்த்து கூடி அமர்ந்து கேட்கின்ற ஒரு பிள்ளைகளுடைய இறுதியில் சென்று ஒரு சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆபத்து மீட்பமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமது குடும்பத்தின் சார்பில் நம்மளுடைய சிந்தனைக்கு என்று தியானத்திற்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண்கள்
மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள், மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Women makes the change. மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த படிக்க கேட்ட திருமறை பகுதியில் என்ன மாற்றம் நடக்கிறது என்று பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இடையிலே செய்தி சுருக்கமானாலும் ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொடுப்பார் என்ற விசுவாசம். ஒரு ஜெனரலான சில விஷயங்களை சொல்லி திருமறை இங்கிலீஷில் ஆணுக்கு மேனுக்கு போடு, பெண்ணுக்கு விமன் அப்படி போடு. உமன் ஒன்றில் இருந்து என் மேன் தான் இருந்தாங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி WO போட்டா பார்த்தா உமன் ஆயிடுச்சா? அப்போ மேனே உமன் WO போட்டா ஆகிடுது. ஸோ பெயர்கள் எழுத்துக்கள் கூட அவருடைய கொடுக்கப்பட்டதில் இங்கிலீஷில் பார்க்கும்போது மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நிலையை நாங்கள் பார்ப்போம். ரெண்டாவது, போகும்போது ஒரு மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்னையில் ஒரு நம்பர் அனுப்பிட்டார். அதை பார்க்கும்போது படிச்சுட்டு கொஞ்சம் ராசி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன போட்டாங்கன்னா அப்படியே மதரு சண்டு டாக்டர் ஒய்ஃபு அப்படின்னு போட்டு கோடு போட்டு அது ஒவ்வொருத்தருக்கு ஏற மார்க் முடியுது. ஃபாதர்-இன்-லா, மதர்-இன்-லா, சன்-இன்-லா, டாட்டர்-இன்-லா அப்படின்னு போட்டு ஒய்ஃபை போட்டா இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் இஸ் த லா. அங்கே மூந்த கேளுங்க, நான் ஏழுங்க மூணு 2 நிமிஷம் பாயிண்ட் ஒய்ஃப்-இன்-லா இல்லை. அதனால் ஒய்ஃபு போட்டு ஏற மார்க் போட்டு the law, this is the law, she is the law. அப்படி இது எப்படின்னா சட்டம் லாஸ்னா LAWS லாஸ்னா சட்டங்கள். பைபிள் பற்றி பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னா முதல்ல ஏமாற்றம் ஆதாமையங்கிட்ட எப்படிப்பட்ட வார்த்தை பேசியிருக்காருன்னா 3வது அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல உள்ள நீங்க நான் சொல்றேன், நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இது எப்படி இருக்குன்னா கடவுள் கொடுத்த அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க, சர்வத்தோடு உரையாடல் முடிந்தது. வரும்போது போய் சாப்பிட்டு வராங்க. வியாபாரம் வந்துட்டு அதை கடவுள்கிட்ட வந்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய லைன்ஸ் போல ஒரே வரையில் முடிச்சிட்டாங்க. கடவுள் கொடுத்த கடவுள் புசித்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பாயிண்ட் பழத்தை கொண்டு வராங்க, புடிச்சு நிற்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பழத்தை ஏமாறு கொண்டு வராங்க, இங்கே புடிச்சு நிற்கிறாங்க. அந்த மாதிரி பாதி முடிச்சிட்டாங்க, அப்படியே சாப்பிட்டாங்க. இப்போ கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? பழத்தை நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் ஐயா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. எத்தனை சாப்பிட்டேன்? நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டேன். சாப்பிட்ட வார்த்தை இம்பேரேட்டிவ், லா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கண்டிஷன், அதுக்கு ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. சாப்பிடுறது கட்டளை தான் பேசுறேன். என்னதான் இங்கிலீஷ்ல கிராமர்ல இம்பேரேட்டிவ்ல ஏவப்பாங்க ஒரு தூண்டி விட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இது சாப்பிடலாம், கமாண்ட், ஆர்டர். பைபிள் எப்படி வருதுன்னா சாப்பிடுப்பா, கிருஷ்ணர் சாப்பிடுறாங்க. சில பேர் மெட்ராஸ்ல சாப்பிடு, மெட்ராஸ்ல சாப்பிட கூடாது, சாப்பிடு அப்படின்னா நான் கேட்டீங்கன்னா அப்படின்னு பேசுறாங்க. மரியாதை இல்லையாப்பா, அது அப்படிதாங்க. இவரு இப்படி பேசுறாரு. ஸோ இங்க பாத்துங்க, கடவுளுக்கு கொடுத்தார், புசித்தான், அவ்வளவுதான். ஆனால் அது கிடைக்கலாம்னாக்கா சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அந்த கட்டளைக்கு அவர் என்ன செய்யிருக்காரு? சரி மாமா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு கமாண்ட் என்னக்கா, நாட் ஃப்ரம் மேன் பட் ஃப்ரம் உமன் அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது பெண்களை பற்றி பார்க்கும்போது எனக்கு செல்பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பெண்களை பற்றி ஒரு பெரிய ஸ்காலர் கிட்ட, ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஸ்காலர் கிட்ட கொடுத்து பைபிளில் பொறிக்கிற மாதிரி ஒரு 5 பொண்ணு சொல்லுப்பா
ஒரு பெரிய டாக்டர் படிச்சு தீசிஸ் முடிச்சு பெரிய அறிவாளி பைபிள் அவர்கிட்ட கொடுத்து திருமறையில ஒரு 5 பொண்ணை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கா அவர் எரிய எடுப்பார்னா மத்திய 1ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் 10 எடுப்பார். அவர் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்லோகன். அவர் அதெல்லாம் எடுப்பார். நிறைய எடுப்பாரு. அங்கங்கே ஒரு ஆள் எடுக்கலாம் 27 எடுக்கலாம் போயிட்டார். பட் 5 பொண்ணு வருவாங்க. மத்திய 1ஆம் அதிகாரத்தில் 1-17 பார்த்தா 5 பொண்ணு வருவாங்க. சில பேருக்கு பேர் வரும், சில பேர் வராது. அது பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்து வரும்போது தாமாரே, ராகாப்பு, ரூத்து, பச்சைப்பால் பெரிய கதை, உரியா வீடு மலைகளுக்கு பெற்றான், பச்சைப்பாலே, லாஸ்ட் மரியா. இப்படியாக ஒரு 5 பெண்கள் பதிவு செய்யப்பட்டு லூக்கா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாங்களா ஒன்றும் பெரிய கதை. லூக்கா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தா 23 கடைசி வரைக்கும் தேடி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பேர் மட்டும் தான் வரும், பெண்கள் பேர் வராது. அவர் பதிவு செய்யணும். யாரு? லூக்கா அவர்கள் பதிவு செய்யணும். ஆனால் மத்திய மட்டும் பதிவு செஞ்சுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 23 கடைசி வரைக்கும் ஆண்கள் பேர் தான் வரும், பெண் பேரே வராது. ஆனால் மத்திய மட்டும் அந்த பேர் போட்டிருக்காரு. அந்த 5 பேர் யாருன்னாக்கா தாமாரனுடைய சிறப்பு அதிகமாக வரை போராட நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் ஆப்போசிட் பாயிண்ட். நிறைய ஸ்காலர்ஸ் வந்து அதாவது டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஒரு லைன் இருப்பாங்க. நான் மட்டும் தனித்திருக்கிறேன். அது ஒன்று மட்டும் என்ன பேசுவாங்கன்னா நீதிக்காக போராடியவர்கள். தீர்ப்பு நடக்குது பஞ்சாயத்து நடக்கும்போது தீர்ப்பு நடக்கும்போது தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஆனால் பஞ்சாயத்தும் தாமாரம் உதவி வீட்டில் போய் தலைமுறையில் நீங்கள் ஆதியாரம் பார்க்கும்போது படித்து போதாலும் 15 பேர் பாடிச்சு போது அவங்க நிகழ்வு நீங்கள் படித்து பாருங்க. நீங்களும் நிறைய பொருள் ஆகிடுவீங்க. அப்படிதான் இருக்கும். தீர்ப்புக்கு சாதகமாக ராமன் அப்படிதான் செஞ்சிருக்கு. யூதாவுக்கு சரி, யூதாவுக்கு மாமனார் நல்லா ஆழமாக படிச்சு துண்டிப்பு பாருங்க. தீர்ப்பு யாருக்கு சாதகம் வந்துருக்குனாக்கா யூதாவுக்கு அக்கார்டிங் டு தி அந்த இஷ்யூ யாருக்கு கரெக்டாக போயிருக்கு ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு போயிருக்கோம்னாக்கா யூதாவுக்கு போயிருக்கு, ராமனுக்கு போயிருக்கு. இதில் மட்டும் நாங்கள் வந்து எத்தனை ஸ்காலர்ஸ் எல்லாம் தனித்து நான் வந்தாலும் டீப்பஸ்ட் பாயிண்ட் அது. ஆனாலும் கூட அறியாமல் செய்தாங்க, அறிந்து செய்தாங்க. அப்படின்னு ஆழமான வெளிப்பாடுகள் இருக்கு. பரவாயில்லை, நீதிக்காக போராடியவர்கள். செகண்ட் பாயிண்ட் ராகபாமா யாரு? நிச்சயமா இஸ்ரேல் போகவே கிடையாது. இஸ்ரேல் ஏற்றே கிடையாது. இஸ்ரேல் போத்ததே கிடையாது. அந்த அம்மா பார்க்கும்போது அங்கு வந்து வேவு பார்த்தல, உணவு பார்த்தல, என்ன நடக்குது நாட்டில் எகிப்துக்காக போகும். அந்த எகிப்து காணதேசத்துடைய உணவு பார்ப்பத யோசுவம் அதை பார்க்க நினைக்கிறாங்கன்னா அவங்க காப்பாற்றிக்க அந்த தீயோரில் வந்து காப்பாற்றி அந்த ஒரு நாட்டுடைய காப்பாற்றி பாதுகாப்பு கொடுத்தாங்க. First point for justice, second point for comfort. அவர் பாதுகாப்பு செய்வாங்க. Third point, ரூத்தம்மா என்ன பண்ணாங்க? ரூத்தம்மா போல பைபிள்ல உறவுக்காக வாழ்ந்த பெண் யாரும் இல்லை. அதை பற்றி தான் மக்கள் பேசுவோம். எல்லா உறவுகளும் என்னுடைய தாய் தன்னுடைய மாமியாருக்காக அம்மாவை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி வாழ்வுக்காக பாதுகாப்பு உறவுக்காக கூட பயணித்து அம்மாவை ஃபார் ரிலேஷன் ரூத்தம்மா பற்றி சொல்ல அவசியம் எல்லாருக்கும் தெரியும். நாலாவது பாயிண்ட் பச்சை படமா ஃபார் ஜெனரேஷன் சந்ததிக்காக. அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து பிறகுறாரு. அந்த அம்மாவுடைய தான் இயேசு கிறிஸ்து பிறகுறாரு. உரியாவை மரியாதைக்கு சாலமோனை பெற்றான். விடுதலை மத்தியில் அப்போ சாலமோன் வந்து அந்த ட்ராக்ல வர கரெக்டாக ட்ராக் எல்லாம் முடியுதுனாக்கா யோசேப்பு முடியுது. ட்ராக் யோசேப்பு ஜீசஸ் அவர் சந்ததிக்காக. ஃபைனல் பாயிண்ட் மரியாதை பேர் அது வரும். யோசேப்பு மரியாதை இயேசு பெற்றான். மரியாதை லிபரேஷன், டோட்டல் லிபரேஷன். உலகத்திற்கு எல்லா மக்களும் பாவங்களை நீக்குவதற்கு இயேசு வந்தார்களா? உலகத்துடைய எல்லா பாவங்களும் விடுதலைக்காக. நாட் ஃபார் பர்டிகுலர் இஷ்யூ, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக, நாட் ஃபார் பர்டிகுலர் லிபரேஷன், ஒரு குறிப்பிட்ட விடுதலைக்காக, பட் ஃபார் ஆல் தி பீப்பிள், ஆல் தி சின்னர்ஸ் டு லிபரேட், விடுதலை செய்வதற்காக. விடுதலை பார்க்கும் சார்ஜ் பாயிண்ட் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்காக, ஃபார் கம்ஃபர்ட், பாதுகாப்பு.
ஃபார் ரிலேஷன் உறவுக்காக, ஃபார் ஜெனரேஷன் சந்ததிக்காக, ஃபார் லிபரேஷன் விடுதலைக்காக. இப்படி பாயிண்ட் வருது. அதனால யார் பெண்கள் மாற்றம் ஏற்படுத்துள்ளாங்க. பெரிய பெரிய மாற்றம், நீதி சார்ந்த மாற்றம், பாதுகாப்பு சார்ந்த மாற்றம், உறவு சார்ந்த மாற்றம், சந்ததி சார்ந்த மாற்றம், விடுதலை சார்ந்த மாற்றங்கள் பெண்கள் சிறப்பாக செய்திருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து என்ன தெரியுது பார்க்கும்போது, கொடுக்கப்பட்ட பகுதியில் 3 பகுதி சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நம்முடைய குடும்பத்துக்கு நான் பாராட்டுகிறேன். சரியாக இருக்கிறார், ரொம்ப நன்றாக இருக்கிறது. விடுதலுக்காக பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க, என்ன 27 பார்த்தா மெட்ராஸுக்கு போய் பார்த்தா ஒரு வழி கேட்டாக்கா, அந்த வழியை கேட்டால் அந்த வழி கிளியர் சொல்ல மாட்டோம். இப்போதான் தெரிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் வாட்டர் முன்னாடி 25 வருஷம் 40 வருஷம் பண்ணி போனாக்கா நேரம் போய் ரைட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஓடி லெஃப்ட் கட்டு ஸ்ட்ரைட்டாக படிச்சு வரணும். அவன் ஊரே மாத்திரம் யாரு அவன் போகிற இடம் மாத்திரம் இவன் சொல்லி ஒரு கூட்டம் போகிற இல்லையா சொல்ல 3 நிமிஷத்தில் அது சொல்லிட்டான். இவன் மாட்டாட மாட்டதா கையை வைக்கிறது என்ன அப்படின்னு. அதே ஒரு யார் பாட்டு கேட்டாங்க மாதிரி யார் அவரு மச்சனுடைய மூத்தாருடைய மாமையாருடைய பையன் முடிச்சுட்டு பையங்க அதோட அப்படிதான் இது சொல்லப்பட்ட வார்த்தை 7% எப்படி 2% காட்ட போட்டாங்க. சரியா யோசிப்பு பாருங்க. 23 யோசிப்பு இருக்கலாம், யோசிப்பு இருக்கு, மனாசே இருக்கு, 2வது மாகி இருக்கு, அது கிளியா இருக்கிறாரு, அது ஏழு இருக்கு, அது செலவு இருக்கு, அது பணத்துல 7 பாயிண்ட் ஒரே வருஷத்துல 7% பாருங்க. யாருக்கு யோசிப்பு இருக்கு, அதுதான் மனசை போத்துக்கு வர நோக்கம். ஆனா வேறு யாரும் யோசிக்க ஆனா மனசை போத்துல பேசுவார். 7 பேர் தாண்டி யாரு இந்த பெண்கள் யாரு பாடுறதுக்கு யோசிப்பு, மனசே, அப்புறம் மாகிது, கிளியாது, 7 செலவு அதுதான் வராங்க. அந்த பிள்ளைங்க மக்கள் நோவான மக்கள் பெண்கள் திசார் சுப்ரீம் சொல்லுது பெண்களுக்கு தள்ளுபடி பெற்றோருடைய சொல்லுல சோமா ஆம்பளை பசங்க இருக்கிற மாதிரி பொம்பளை பசங்க கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுவும் புதுசு சொல்லிட்ட மாதிரி கர்த்தர் இன்றைக்கு அன்றைக்கு கர்த்தர் எல்லா சட்டங்களுக்கும் வாழ்வாதாரங்களுக்குரிய எல்லாவற்றும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்களுக்கு சரியான 7 வசனம். அப்போது கர்த்தர் 6:7 படிப்பாங்க. 6:26 வசனம் 27. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்தின் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. பாருங்க, கர்த்தர் சொல்றார். அப்போது கர்த்தர் தான் பண்றது சட்டத்தை உரிமையை கொடுத்து முதல்வருக்கு இவன் பாருங்க எல்லாம் முதலாளி தான். ஆபிரகாம் முதலாளி, அவர் லேண்ட்லார்டு, லோத்து லேண்ட்லார்டு, எல்லாம் லார்டு தான். ஒருத்தர் கூட யாரும் போகிறது லீஸ்ட் கிடையாது. எனக்கு எல்லாம் லார்டு லேண்ட்லார்டு. அவன் இன்னி பார்த்து பெரிய மாதிரி போட்டு கொஞ்சம் ஒத்துக்கிட்டு இருக்கும். அது போட்டு வேலை அவசியம். எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுடைய எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரியுமா? செலபத்தை எங்கள் பையன் செலபத்தை போட்டுக்கல, செலவு பெரியாரும் போட்டுக்க, அவங்க ஆம்பளை பசங்க. அதான் பிரச்சனை. ஆனால் செலபத்தை ஆம்பளை பசங்க அவங்க அப்பா வைத்து நல்லதை இருக்கிறாங்க, சொத்து பிரிக்கிறாங்க. செலபத்தை மட்டும் கை விடுறாங்க. அவர் செத்துறாரு, செத்துறாரு. பொம்பளை பசங்க மட்டும் 5 மாசம் நிற்குது. அப்போதான் இவனுக்கு லைனே வரமாட்டான். யாரு 5 பெண்கள் லைனே வரமாட்டான். ஏன்னா இஸ்ரேலுடைய பாத்திரத்தில் யூத பாத்திரம் பெண்களுக்கு அது ஒரு முன்னுரிமை கிடையாது. மைக்ரேஷன் ஆகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்தா போறோம்ப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு பொருளாதாரம் மெட்டீரியல் அது மாதிரி மதிப்பிட்ட ஒரு சரி போப்பா அப்படிதான் வாழ்ந்துச்சான். ஆண்களுக்கும் மதிப்பு மரியாதை இஸ்ரேல் கொடுத்து அப்புறம் சொல்றாங்க, நான் 5 பொண்ணுக்கு எங்கள் கடன் தான் புரியல. அப்போ சொல்லி பங்கு கொடுப்பது அப்படி பங்கு கொடுத்துருங்க கேட்க இவரே தரப்பிச்சு யார் கேட்க மோசே எனக்கு வெயிட் பண்ணுங்க. கத்தத்தில் பேசுகிற ஒரு கத்த சொல்ற செலவரத்துடைய பிள்ளைகளுக்கு சரிதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தான். அப்போதான் புது சட்டம் கொடுத்தாரு. அப்படியே அவங்க சொல்ல பசங்க 6 பசங்க இல்லைனாக்கா அப்படின்னு சொன்ன அழகு 6 வந்து அழகாக வரும். 6 8 அழகாக வரும். அவங்க இல்லைன்னா நடந்து கொடு அவங்க அவளுக்கு வேலை பண்ணா சித்த பசங்க
பொண்ணு, அவன் சின்ன பசங்க பெரிய பசங்க சொந்தக்காரங்க பொண்ணு, சொந்தக்காரங்க வம்சம் இருக்கேன். என்ன அழகு சொல்லிட்டு சட்டத்தை நம்மளுக்கு அப்படியே வந்து போனாங்க. சட்டத்துக்கு மூன்று சட்டத்துக்கு தலைவர் என்ன விஷயம் கொடுத்துருக்குனாக்கா வெளிச்சத்துக்காக போராடுறது, விடியலுக்காக போராடுறது தான் தலைவர். விடியலுக்காக போராடுறது பெண்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதாவது அது விடியலுக்காக போராட விடியல் வெளிச்சம் வெளிச்சம்னா வாழ்வு, வெளிச்சம் மீன் வாழ்வு, லைஃப் மீன் லைஃப், வாழ்வுக்காக போராடி பெண்கள் உயிருக்கு போராடி. செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா மாசுதலைக்கிற கிராமத்துக்கு பட்டணத்துக்கு பவுன் சீக்கிரம் போனோம். அங்கே போகும்போது ஒரு காட்சி தாங்க நாங்கள் போகிறோம். வறுமையில் கஷ்டப்படுற மக்களே அவனை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தீமை தீவிரிய அவனை உடல் முடியை கூட்டிட்டு போகிற பாவு அங்கே போகிற லீதியான ஒரு சகுதியை பார்க்குறாரு. அது ஒரு ஜெட்டை சமாதியாக உறுதி செய்கிற தேசத்தில் ஊழியர். அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து விசுவாசத்தில் லட்சிய விசுவாசம் ஏற்றுக்கொண்டு அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அவரோடு அவங்க சகோதரிகளும் அவங்க குடும்பத்தால் ஞானஸ்தானம் காட்சியை பார்க்கிறார். அப்போ சில பராமரிப்பு சொல்லுறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசம், அப்போ நீ விட்டால் ரட்சிப்பான். விசுவாசம் அப்போ அந்த அம்மா செய்கிற விசுவாசத்தினால கரெக்டாக வந்து செய்யறாங்க. ஆண்டவர்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்றதுனால அங்கே வந்து இது மாதிரி ஊழியக்காரங்க அங்கே போய் ஒரு பொதுவான இடத்துல தங்க வழக்கமாக இருக்கிறாங்க. பவுன் அவரோடு தங்கினாங்க. அதை பார்த்து நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டல, நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டல, நீங்கள் எதுக்கு அங்கங்கே போய் பொது இடத்துல தங்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க, இயற்கை சிகிச்சைக்கு கஷ்டப்படுறீங்க, நான் தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் மகளாயிட்டேன், நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு தங்கிட்டு சாப்பாடு கேட்குற அளவுக்கு அந்த 16 வருஷம் சொல்லுங்க. விசுவாசத்துடனே வாசி 16 வருஷம் 15 சார் 15. அவள் வீட்டாரும் ஆனந்தம் பெற்ற பின்பு அவளை எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து எப்படி விசுவாசம் எண்ணினார்? விசுவாசம் அங்கே வந்து வெளிச்சத்துக்காக போராடிட்டு இருக்கேன். இங்கே விசுவாசத்துடன் கோரிக்கை வைக்கின்ற பெண், விசுவாசத்துடன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்ற பெண்ணாக இருக்கிறார். ஸோ அங்கே வெளிச்சத்துக்காக போராடிய பெண்கள் நீ விசுவாசத்துடனே கோரிக்கை வைக்க பெண். நான் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை வாங்க இருப்பார். மூன்றாவதாக பார்க்கும்போது நீ மரியாதை வந்து கடந்த கால சம்பவங்களை நினைத்து விடுதலை கர்த்தர் எப்படிலாம் செய்தார் என்று புகழ்ந்து பாடி மகிழ்ந்து கலைக்கூற பெற இருப்பார். மாறி லூக்கா 1:1 45 பார்க்கும்போது விடுதலையின் கழிப்பில் பாடியுமே, விடுதலையின் கழிப்பில் rejoice with liberation, விடுதலையுடன் rejoice in liberation. அதாவது ரொம்ப கழிப்பு பாடுறான். அவன் பாட்டு பார்த்தா போடுற பாட்டு அது சாங் சொல்றது, ஹிம்னு சொல்லுவோம். பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாங் சொல்றது ஹிம், HYMN ஹிம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தோட ஹிம் தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அது ஹிம் தான். HYMN. ஸோ அந்த மாதிரி இங்கே விடுதலைக்காக பாடிப்படாங்க பாருங்க. ஸோ இதை பார்க்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் நான் விடுதலை இயேசு பறந்து போறாங்க. நம்ம கருவில் இருக்கு கருத்துக்குள்ள கருத்தில் இயேசு கிறிஸ்து பறந்து போறாங்க. விடுதலை பூர்ண விடுதலை கிடைக்கிற காரணம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுறதுக்காக ஒரு பாடல் தெரிய வைத்தார். கடந்த காலத்தில் கடவுள் எப்படி விடுதலை எல்லாம் செய்தார், அது எப்படியாவது ஒரு காட்சியை நிறைவேற்றுகிற ஒரு பழைய பாட சம்பவம் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் மாற்ற வைக்கிற ஒரு அருமையான சமுதாயத்தை பார்க்க சொல்லுவார். போய் பார்த்து இங்கே மரியாதை கழிப்பு மகிழ்ந்து பாடத்திருப்பாங்க. 47 கிளீனர் அப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கருவியாக செயல்படும் இயேசு கிறிஸ்துவை சுமந்திருக்கிற மாற்றம் என்று சொல்லி சிலபர் மக்கள் உரிமைக்காக. ரெண்டாவது இங்கே ரீதியான விசுவாசத்துடனே விண்ணப்பிக்கின்ற ஒருவருக்காக. மூன்றாவது விடுதலைக்காக. ஸோ ஃபார் ரைட்ஸ், ஃபார் ரிலேஷன், ஃபார் ரிமெம்பரன்ஸ். ஃபைனல் பாயிண்ட் ஃபார் ரைட்ஸ், உரிமைக்காக. ரெண்டாவது ஃபார் ரிலேஷன், உறவுக்காக. தேர்ட் பாயிண்ட் ஃபார் ரிமெம்பரன்ஸ், நினைவு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நினைவு கொடுத்து பாடுறாங்க. அதுக்கான பாடு விடுதலை தெரியாமல் பாடியிருக்காங்க பாட்டு, யூதிக்கு பாடியிருக்காங்க பாட்டு, எஸ்திரமான ஒரு மாதம் பாடிக்கலாம் பாட்டு, உன்னத பாட்டு, அழகான பாட்டு. கடவுள் ஆசிரியர் வராங்க. நேரத்தை கொடுத்து எனக்கு டைம் பார்த்தாலும் தெரியும். ஆனால் கூட ஐயா பொறுமையாக நீங்கள் பொறுமை பார்த்து கேட்டீங்க. கூடிய பாயிண்ட் ஃபார் ரைட்ஸ், உரிமைக்காக. ஃபார் ரிலேஷன், உறவுக்காக. ஃபார் ரிமெம்பரன்ஸ், நினைவு கொடுத்துருக்க கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை நாம் மாற்றம் ஏற்படுத்துவோம். பரிசுத்த ஆமென். விசுவாசிக்கிறேன்.
அவருடைய குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியாலே கடுமையாக பெற்றுக்கொண்டார். புதிய காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கப்பட்டு பாராட்டினார். 3ஆம் நாள் மரித்தவர்களுக்கு எழுதினார். பட்டணத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள வாய்ப்புகளை வாசிக்கிறார். அவ்விடத்திலிருந்து இவரை தொழில் வருவார். கிறிஸ்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தையும் பரிசுத்தையும் மனித்தும் சரீரத்தோடு நித்திய விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்று வரை புத்தரிச்சி பாடல்களில் 92வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரை என்கிற பாடலுடைய முதல் 2 சங்கங்களை பார்ப்போம். அப்படி நம்மையும் காணிக்கையில் நம்முடைய சமூகத்தில் 92வது புத்தரிச்சி பாடல் முதல் 2 சங்கங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எல்லா இடங்களையும் சிறப்பாக ஆண் பெண் அனைவரையும் ராஜ்யத்தின் பங்காளராக அழைத்தவரே உலக பெண்களின் உரிமைகளையும் மகிமையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை தந்துள்ளோம். வரலாற்றை உருவாக்குவதில் பெண்களின் பங்களிப்பையும் வருங்காலத்தை உருவாக்குவதில் அவர்கள் பங்கையும் அறிந்து அவர்களும் சீர்திருத்தவாதிகள் என்பதை உலகில் உணர்த்த வேண்டும் என்று போடும் தூயாவின் ஒரே கடவுளாக பொழுதும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். நிறைந்தவர்களாகவே மீண்டுமாக வழிபாட்டுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை சற்று நேரம் ஆராதிக்க வார்த்தைகளை தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நாங்கள் துதித்தோட்டங்களை எடுக்கிறோம். அதனை ஆண்டவரை இப்பொழுதும் உடைய ஸ்பிரிச்சுவலத்தில் நாங்கள் செலுத்தியிருக்கிற காணிக்கைகளை நாங்கள் ஏற்று அங்கீகரித்துள்ளோம். உங்களுடைய நேரத்திலிருந்து விரிவாக்கத்தக்க இதை எடுத்து பயன்படுத்தும் எங்கள் உழைப்பில் ஒரு பகுதியை உமக்கு நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் கொடுப்பதற்கும் தேவையான மக்களுக்கு உதவி செய்வதற்கும் எங்கள் உணர்வை தரும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். வழிபாட்டை கலந்து கொள்க ஒவ்வொருவரையும் அவர்கள் பேர்களாய் ஆசிரியர்களும் வயதுக்கேற்றால் நன்மைகளை தருகிறார். குறிப்பாக இன்றைய நாட்டிற்காக நாட்டினை ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த கொரோனா தொற்று காலங்களிலும் எங்களுடைய மத்திய மாநில அரசுகள் மக்களுடைய நல்வாழ்வு திட்டங்களை தீட்ட அதனுடைய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த உதவி செய்வதற்கு நன்றிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபைக்காக இந்த தென்னிந்திய திருச்சபையில் அங்கமாக இருக்கிற அனைத்து பேராயர்களுக்காக முதன்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் பேராயத்திற்காக பேராயர் ஐயாவுக்காக முதன்மை பணியாளர்களுக்காக அனைத்து ஆயர்களுக்காக எல்லா இடங்களிலும் பணியாற்றுகிற மிஷினரிகள் திருமறை பெண்கள் ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவுடன் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். 180வது ஆண்டாக என்னுடைய பேராயத்தில் நடைபெற்று வருகிற சிறப்பு செப்டம்பர் கன்வென்ஷன் போட்டுக்கொள்ளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 நாள் கூடுகளிலும் நிறைவான எழுந்தர்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு பலன் நிறைவு நாள் கூட்டங்களையும் அவர் ஆசீர்வதித்தவுடன் திருச்சபையாக இணையத்துக்குள்ளியாக பங்கு பெற்று நாமத்தை உயர்த்த ஆண்டு தருகிறார்கள். எங்களுடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற ஒரு சிலர் பலவீன நிமித்தம் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுள்ளதை அவர் அறிவி அவருக்கு வேண்டிய சூழலை பலத்தைக்காக நிறைவுடைய திரும்ப உச்சித்தமான எங்களோடு இணைந்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். என்னுடைய சபையை சார்ந்த மார்கரெட்டுக்காக சமூகத்தில் கொண்டாடுவோம். தன்னுடைய தாயாரை இழந்திருக்கிறவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய நம்பிக்கைக்கு நேராக வழிநடத்தி இன்னும் உடைய அன்பிலே அரவணைப்பிலே தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். எங்களுடைய கிராம திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்காங்கே நடைபெற்று வந்த ஊழியர்கள் தடையின்றி நடைபெற கிருபைதான் நிலக்கோட்டை திருச்சபையில் நடைபெறுகிற ஊழியர்களை ஆசிர்வதியும் இந்த திருச்சபையில் அங்கமாக இருக்கிற அனைத்து விசுவாச குடும்பத்தார்கள் சமூகத்தில் கொண்டாடுகிறோம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆலயத்தில் வர இயலாத நிலைமையில் தங்கியிருக்கிறவர்கள் என்று ஆண்டவரை நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் அருகிலிருந்து அது வெளிநடத்தட்டும்.
குறிப்பாக நாங்கள் யூடியூப் சேனல் வழியாக போடுகின்ற அந்த செய்திகளை பார்த்து இன்னும் நம்பிக்கையை உறுதிப்பட விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உடைய திருச்சுகத்தினருக்கு யாரெல்லாம் தங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏற்கிறார்களோ அவர்களுடைய செல்கள் திறந்திருக்கட்டும். ஏற்ற பதிலைக்காரும் நம்பிக்கை பாதையையும் உறுதிப்படுத்தி கொள்கிறதுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிபாட்டிலே காணப்பட்ட குற்றமுறைகளை தயவாய் மட்டியும் இந்த நாடுடைய வார்த்தைகளை பிரயோகம் அடைவதற்காக ஜெபிக்கிறோம். அவரை இந்த பகுதியை எங்களுக்கு தந்து ஊழியத்திலே பயன்படும்படியாக வைத்திருக்க எங்களுக்கு செலுத்துகிறோம். ஐயாவையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வாதங்களும் இன்னும் அனைவரும் பயன்படுத்த கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நன்றாகிறோம். புதிய வார்த்தைகளை அடியெடுத்து நாங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும். நாங்கள் செஞ்சிருக்கின்ற பணிகள் பயன்கள் எல்லாவற்றையும் இருந்து எங்களை வழிபடுத்துகிறார். இதை தாழ்த்துகிறோம், இதை கருத்தை அர்ப்பணிக்கிறோம். பிரேசு கிறிஸ்துவடியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் நிறைந்த கடவுளே, அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரந்தளவில் இருக்க வேண்டியதாக நாம புஸ்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக கிறிஸ்தவ பரம்பரத்திலே செயல்படுவதாக செயல்படுவதாக அன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்தார். எங்களுக்கு விரோதமாக சொல்லுங்கள் நாங்கள் படிக்கிறது போல குற்றங்கள் மணியும் எங்களை சோதனை பேசிக்கொள்ளாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வோம். ராஜ்யம் உலகை மைமையும் என்றைக்கு வருகிறது. ஆமாம், அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாயும் தந்தையுமாய் கடவுளையாகவும் மைந்தராக இயேசு கிறிஸ்துவின் தூயாவிலே குற்றமும் பாதுகாப்பாக நம் அனைவரும் இன்று அனைத்து நாட்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட வெளிப்படையாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடவுள் செய்தாய் ஆண்டவரோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேரமையோடு செல்வார்கள்.